இப்ப இந்தி படிப்போம், எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும், ஏன் அப்படின்னு இருக்குல்ல. அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்றாங்க சார். எதையாவது பேசிக்காது. எந்த நாடு வளர்ச்சி? இந்தியால இந்தி கேட்கறது. இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க? நீ எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா. வளர்ற பட்டியல்ல இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு போய்? வளர்ந்த நாடு சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவா. பிளைட் எவன் ஓட்டுவான்? திருச்சியில கட்டியிருக்கா எத்தனை பல ஆயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட். யாரோட பிளைட்? அது யாருக்கான லாபத்துக்கு கட்டப்பட்டது? மக்களுக்கான சேவையா, முதலாளிக்கான லாப தேவையா? யாரை ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு பண்ணி? வளருதுன்ட்டு அமெரிக்காவில் அங்கிருந்து திருப்பி அனுப்பினால கொண்டு வர இறக்க ஒரு நாட்டு குடிகளை இறக்க வானூர்தி வச்சிருக்கியா? எதையாவது கூச்சல். அதுதான் மாறுதல். இலங்கையில நடந்தது, பங்களாதேஷ்ல நடந்தது, இங்க நடக்கும். எழுதி வச்சுக்கிறது. முழுமையா கேட்கணும், ஏதாவது சொல்லணும். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஏன் கொண்டு வர? நீ ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, தம்பி என்ன கேளுங்க, நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க. எதிர்ப்பு உள்ளவன் இந்த பாண்டேங்கிறவர் பீகாரிய பிராமணன். நீ திராவிட அரிய நிலவுக்கரவே அவன் வந்துதான் உனக்கு வியூகம் வகுத்து தர வேண்டியது இருக்கு. எதுக்கு அவனை கூட்டி வர? அப்ப நான் என்ன கேட்கிறேன், உனக்கு பீகார் பிராமணன் பாண்டே தான் வேணும்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பாண்டே இருக்கான் என் தம்பி, அவனை பயன்படுத்த என்ன? அங்க இருந்து ஒரு பிராமணர் பாண்டையை கூட்டிட்டு வந்து நீ பிராமண எதிர்ப்புன்னு பூச்சாண்டியன்னா அவன்னா எங்களுக்கு தெரியாம போயிடும். மறுபடியும் பாருங்க, இந்த பாண்டே இந்த பிரசாந்த் கிஷோர் விட்டு இப்ப ராபின் சர்மான்னு ஒரு வட இந்தியர் வராரு இந்த தேர்தலுக்கு வேலை செய்ய. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஏயா நீ வெளியூர்ல இருந்து பாண்டே சர்மாலாம் கூட்டிட்டு வர, இங்கேயே பாண்டே இருக்காரு ரங்கராஜ பாண்டே, இங்கேயே சர்மா இருக்காரு ஐயா ஹரிஹர ராஜா சர்மா, நம்ம ஐயா ராஜா, அவங்கள பயன்படுத்து. நீ அந்த ஊருக்காரனோட இந்த ஊருக்காரனுக்கு விவரம் தெரியும், அவனுக்கு தெக்கும் வடக்கும் தெரியாது, முக்கு முடுக்கு தெரியாது, இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னது. நீங்க சீமா அப்படி சொல்லிட்டாரு, ஒழுங்கா கேள்றா பைத்தியக்கார எதையாவது சொல்லணும். டீம் பார்ட்னர்னு அம்மா சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மொழி கொள்கையில என்னைய எப்படி சொல்றாங்க, என்ன பார்ட்னர் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேசுவாங்க. நான் வந்து அப்பா இவர் நம்ம அப்பா பாஷா மரணத்துக்கு போனல, அப்ப இவங்கெல்லாம் எனக்கு எதிராக ஓட்டு பொறுக்கிகள்னு பேரணி கூட்டம்லாம் நடத்தினாங்கல்ல, அப்ப நீங்க இவங்கெல்லாம் எனக்கு ஆதரவா வந்தாங்களா? பெரியார் கோட்பாடுகளை எதிர்த்து நான் பேசணும்னு அவங்க நாங்க வந்து பெரியாரை நாங்களே எதிர்க்கிறோம், அவரையும் எதிர்க்கிறாருன்றாங்க. அதுக்கு சொல்ல வந்தது அது. அதனால பார்ட்னர் ஆயிரோனா இல்லை. நான் தான் போய் சொன்னோம் கைகுலிக்கு, நான் தான் டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிறேன், வாங்க திறந்து வைங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன்னா. பல 100 ஆண்டுகளா வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு தலம் அது. ஒரு நீங்க மத நல்லிணக்கணும்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம். நம்ம அறுவடை வீடுகள்ல ஒன்று பல காலமா நம்ம வழிபட்டு வர்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பொது கேள்வி இங்க கொஞ்சம் கேளுங்க, இங்க வழிபடுகிற இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி நம்ம முடிவெடுத்துடணும். அப்ப அது யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அவ்வளவு பேரும் எங்க சொந்தக்காரங்க தான், நம்ம சொந்தக்காரன், நம்ம ரத்த உறவுகள். ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க, அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போறாங்க. அதுல இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு? திடீர்னு இப்ப இது ஒரு பிரச்சனையாக்கி அதனால இந்த மக்களுக்கு இடையில ஒரு பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு நினைச்சிருந்தா அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம். அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை அதை விரும்பி உருவாக்குச்சுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதை உங்களால நீங்க மறுக்க முடியாது. அரசு பொறுப்பேற்காம என்னை போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகே
எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மேல பழிய போட்டாங்க, காவல்துறை அதிகாரி மேல போட்டாங்க. அரசு எப்பதான் பொறுப்பேற்கும்? கள்ளச்சாராயம்னா அரசு பொறுப்பேற்காது. அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றம், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. எல்லாத்துக்குமே நீங்க பொறுப்பேற்காம அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் மேல பொறுப்பு போட்டு பணியிட மாற்றுறதுனால இது எந்த மாதிரியான போக்கு? இது சரியில்லை. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கணும். உன் மதம் சிறந்தது, நீ வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் இருக்கு. அதான் குரான்லே இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும். நம்ம எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள், இந்த நிலத்தின் மக்கள். இங்க இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இப்ப என் தம்பி எங்கடா ஹக்கீம், என் தம்பி ஹக்கீம். நம்ம அம்மா, நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். எங்க அப்பா முஸ்லீம், எங்க அம்மா வந்து வேற சமயத்தை சார்ந்தவங்க. சரிவாதி சொந்தங்கள் வேற சமயத்தில் இருக்காங்க, சரிவாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க. என் தலைமையில தான் திருமணம் நடந்தது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப எங்க அப்பா இளையராஜா, நீங்க சொல்ற நீங்க சொல்ற வச்சிருக்கீங்க, இந்துனே வச்சுக்கிறீங்க. என் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான், யுவன் சங்கர். இதை எப்படி எடுத்துக்கிறது? என் அன்பு சகோதரன் ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றார். ஆனா என் தம்பி ஜி பிரகாஷ் இன்னும் அங்கேயே இருக்கான். இதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்க அவருக்கு விருப்பம் அதை செய்யறாரு. இது போய் இது ஒரு இதனால எல்லாம் நாட்டில் பிரச்சனை, இதனால எல்லாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிருச்சு. பெரிய இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கே காரணம் இதுதான் பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப கொடுமையானது இது. நீங்க அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு வச்சிருக்க பெருந்தகைகள், உங்ககிட்ட நான் அன்பா கேட்டுக்கிறேன். இந்தியா அதிகமா கொஞ்சம் இருங்க, இந்தியா அதிகமா வருமானம் ஈட்டுற ஏற்றுமதி எது? மாட்டுக்கறி. பிரதமரே சொல்றார், பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. அந்த மாட்டுக்கறியை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய? அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமிய நாடுகள் தான். அதிகப்படியா அவர்களுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அவர்கள் கொடுக்கிற காசை வாங்கிக்கிற நீங்க அரபு நாட்டில் போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்து வழிபடுகிற இந்து கோயிலை கட்டி திறந்து பெருமையா பேசிட்டு வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? அவன் நாட்டில், இஸ்லாமிய நாட்டிலேயே இந்து கோயில்களை கட்டி வழிபட அனுமதிச்சார். வரலாறு என்ன சொல்லுது? எங்க பாட்டி வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள்ள தன் மகளாக சேர்த்துக்கிட்டு, உன்னுடைய என் பாட்டியினுடைய குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயிலை அரண்மனைக்குள்ள கட்டி நீ வழிபடு மகளேன்னு அனுமதிச்சாருங்கிறத வரலாறு. ஏன் இந்த இணக்கப்பாடு நமக்கு இல்லை? அதை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் தமிழ் வந்து தமிழ் பேரன்பின் தாய், இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை விட்டுணும். அதை தாண்டி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எத்தனையோ ஆண்டுகளா நேத்தா ஒரு மசூதியை கட்டி இன்னைக்கு போய் கந்திரியாக்க போனாங்கன்னா அது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். பல 100 ஆண்டுகளா இருக்கு. அனுமதிச்ச மக்கள் நம்ம திடீர்னு அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது அது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வீட்டில் வெட்டினதுக்கு இதுக்கெல்லாம் போவாங்க. நீங்க காங்கேயத்துல வந்து நம்ம விவசாயிகள் வந்து ஆடு மாடு வளர்க்குறாங்க. இந்த தெருநாய்கள் வந்து இப்போ எல்லா தெருநாய்களும் அப்படி இல்லை, அது வெறிநாய்களா மாறிடுச்சு. காரணம் கசாப் கடையில் நிறைய அந்த கறிகளை தின்னு அந்த அந்த வாடகையில் அதிலே உணவாக்கி ஆடுகளை நீங்க பார்த்துருப்பீங்க, வலைவெளியில இருக்குது. கடிச்சு கொதறி பல 100 ஆடுகளை, இதுவரை 900 ஆடுகளை கொண்டிருக்கு. மாடுகளை கடிச்சு சேதப்படுத்திடுது, மடுவை திமிழ் எல்லாம் கடிச்சு சேதப்படுத்திடுது. அந்த வெறிநாய்களை அப்புறப்படுத்தி அங்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அற்ப நாய்கிட்ட இருந்து கூட நம்மளை பாதுகாக்க முடியல இந்த அதிகாரத்தால, இந்த காவல்துறையால. அப்ப நீங்க இதை விட்டுவிட்டு அவரு கோயிலுக்கு அவர் வீட்டுல வெட்டினது, கோயில் வாசல வெட்டினா கூட ஏன் அப்படி வெட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் வீட்டுல வெட்டுறதுக்கு நம்ம போய் விசாரிக்கிறதுல அது அவசியமற்றது.